அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை வாரந்தோறும் தொடராக நாம் அறிந்து வருகிறோம். தற்பொழுது வந்திருக்கிற கேள்விகளின் பதில்களை பார்க்கலாம். சிராஜுதீன் கடைநல்லூர்ல இருந்து கேட்குறாங்க, பாய், ஒரு இஸ்லாமிய யூடியூப் சேனல் பெயர் அல் அதில், உலகம் உருவாகி 6900 வருடங்கள் ஆகிறது என்றும் இன்னும் 61 வருடங்களில் இறுதி 10 அடையாளங்களும் வந்துவிடும் என்றும் சொல்கிறார்கள். நீங்கள் அந்த காணொளியை பார்த்திருக்கிறீர்களா? என்ன அடிப்படையில் இவ்வாறு பேசுகின்றனர்? ஏதாவது ஆதாரம் உள்ளதா? தெளிவாக விளக்கவும். அவர்களின் பெரும்பாலான வீடியோக்கள் உலக அழிவு, இறுதி நாள், இறுதி 10 அடையாளங்கள் இப்படியாகவே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட பேசினவங்க என்னோட வந்து பேசுனாங்க. என்ன பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க சொல்வதை போலத்தான் அவங்க சொல்ல வர்ற விஷயத்தை என்னால் உள்வாங்கிக் கொள்ள முடியல. அவங்க சொல்ல வர்ற விஷயத்துடைய கருவை விளங்கிக்கிற அளவுக்கு எனக்கு விவரம் இல்லையா, அல்லது அவங்க அதை நமக்கு கன்வே பண்றதுக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை புரிய வைக்கலையான்னு தெரியல. ஆனால் நல்ல மக்கள் நல்லெண்ணத்துல செயல்பட நினைக்கிறாங்க, ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க. அது என்னன்னு புரியாத காரணத்தினால சரி என்று தவறு என்று அப்படின்னு நம்ம எந்த கருத்தையும் சொல்ல முடியல. நீண்ட நேரம் உட்காந்து பேசணும், ஆனாலும் அதுல இருந்து எந்த கருத்தையும் கரெக்டா புரிந்து, இந்த வாதத்தை தான் வைக்கிறாங்க, இதை வச்சு இதுதான் சொல்ல வர்றாங்க, இதுல இருந்து இந்த முடிவை நோக்கி தான் நகர்றாங்க என்று கட்டன் ரைட்டா அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்காத காரணத்தினால அது குறித்த எந்த தகவலையும் நம்மளால சொல்ல முடியல. அசார் கட்டார்ல இருந்து கேட்குறாங்க, டிஜிட்டல் கோல்டு, அதாவது ஆன்லைன் மூலம் கோல்டு சேவிங் செய்வது மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா? மற்றும் தங்க கடைகளில் மாதா மாதம் பணம் செலுத்தி தங்க சீட்டு கட்டுவது அனுமதி உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கலாம், ஒன்றும் மார்க்கத்தில் தப்பில்லை. ஆன்லைனில் பணம் கட்டுனா அன்னைக்கு வர வச்சுக்குவாங்க. இன்னைக்கு தேதியில் என்ன இருக்குதோ அந்த தேதியில் இத்தனை கிராம் 10,000 ரூபாய் கிட்ட இருக்கிறீங்க, 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு ரேட்டு தங்கம் இவ்வளவு, அதுக்கு இத்தனை கிராம் தங்கம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கணக்கில் ஏறிக்கிட்டே வரும். எப்போ தேவைப்படுதோ அதை நீங்கள் அப்படியே பிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கலாம். இல்லாட்டி அப்படியே அதை வித்துட்டு அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மார்க் அடிப்படையில் எந்த குற்றமும் பிழையும் ஒன்றும் இல்லவே இல்லை, தாராளமாக வாங்கலாம். அது மாதிரி கடைகளில் போய் சீட்டு கட்டி தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் ஒரு பணத்தை கட்டி மொத்தமாக நம்ம வாங்குறோம், சேதாரம் இல்லை, செய்கூலி இல்லை, உங்கள் லாபத்தில் தர்றோங்கிறாங்க, செய்யலாம். ஆனால் அதில் சில நிறைய ரிஸ்க்குகள் இருக்குது, அதை மட்டும் கவனிச்சிங்கன்னு சொல்லி சொல்கிறோம். என்ன ரிஸ்க் இருக்குன்னு கேட்டால், இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் பெரும்பாலும் நம்ம நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த தங்க கடைகளில் செய்யப்படுகிற சீட்டு வழிமுறைகள் என்பது அன்அபிஷியல் தான், அபிஷியல் கிடையாது. முறைப்படி ரிசர்வ் பேங்குடைய விதிகளின்படி செய்யப்படுவதில்லை. ஒரு பிரபலமான கடை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கடை, நிறைய பேர் போய் வாங்குறாங்க, நிறைய நீண்ட நாட்களாக இருக்குது அப்படின்னு நம்பிக்கையின் பேரில் போடுறாங்க. அப்படி போடப்பட்ட எத்தனையோ நம்பிக்கைக்குரிய கடைகள் ஒன்றுமில்லாமல் விசுவானமாகி போட்டவங்களுடைய பணம் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போன காட்சிகள் நிறைய இருக்கிற காரணத்தினால அதில் ரிஸ்க் இருக்கிறது. அந்த ரிஸ்கை கவனித்து உள்வாங்கி நீங்கள் இப்போ செய்து கொள்ளலாம். மார்க்கத்தில் இதில் எந்த குற்றமும் இல்லை. தீன் கோவையிலிருந்து கேட்குறாங்க, ஜனாசா தொழுகைக்கு வரிசையில் நிற்கும் பொழுது ஒற்றைப்படை வரிசையில் நிற்க சொல்கிறார்கள், இதற்கு ஆதாரம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கருத்துப்பட சில அறிவிப்புகள் வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினாங்க. அந்த தொழுகையில் 7 பேர், மஹூ சபாத்து நஃபரின், 7 பேர் ரசூலுல்லாஹ் கூட இருந்தாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சஃப்ல 3 பேரையும், 2 சஃப்ல 2 பேரையும், 2 4 4 3 7ன்னு சொல்லிட்டு அப்படி 3 சஃபாக ரசூலுல்லாஹ் பிரிச்சு நின்று தொழுகை நடத்தினாங்க என்று. ஆனால் இந்த செய்தி பலவீனமான செய்தி, பலவீனமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால இதன்படி நாம செயல்படுத்த முடியாது. இயல்பாகவே சாதாரணமாக மற்ற தொழுகைகளுக்கு எப்படியோ அது மாதிரி ஒரு சஃபா, அந்த சஃப் வரிசையில் காலி இல்லாமல் அதை பூர்த்தி பண்ணிட்டு அடுத்த சஃபுக்கு போக வேண்டும் என்பதுதான் சரியான மார்க்கத்தின் நிலைப்பாடு. பெனாசிர் பானு சென்னை புதுப்பேட்டையிலிருந்து கேட்குறாங்க, பெண்கள் தொழுகையில் கால் கரண்டை தெரியலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி எப்படி ஹிஜாபை முழுமையாக பேணுறாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய உடல் முழுவதும் மறைந்த நிலையில முகம் தெரியலாம், மற்றபடி உடல் முழுக்க மறைச்ச நிலையில தான் தொழுகையும் அவங்களுடைய ஆடையினுடைய சட்டமும் அதே சட்டம் தான். இந்த கரண்ட கால் தெரியலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, முஸ்லிமார்கள் இல்லை நான் நினைக்கிறேன், கேட்குறாங்க இது மாதிரி தங்களுடைய ஆடை குறித்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்லும்போது எதிர்கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க? மஞ்சர்ர சௌபஹு ஹொயலா லம் யந்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, யாரு தன்னுடைய ஆடையை பெருமையோடு இழுத்து கொண்டு செல்கிறாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான செய்தியாகத்தான் நபிகளாருடைய இந்த வார்த்தை அமைஞ்சிருக்கிறது. அப்போ இவங்க கேட்குறா, அப்போ எங்களுடைய ஆடை பெண்களுடைய கீழாடை, அப்போ என்ன சொல்றீங்க? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய ஆடை நீங்கள் ஒரு ஜான் இறக்கிங்க, முட்டுக்காலில் இருந்து ஒரு ஜான் அளவுக்கு இறக்கி உங்களுடைய ஆடையை நீங்கள் வச்சுக்கோங்க.
அப்போ உங்க காலின் கீழ்ப்பகுதியெல்லாம் தெரியுமே அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு முழம் அளவுக்கு இறக்கிங்க, காலின் கீழ்ப்பகுதியும் மறைஞ்ச மாதிரி பாதமும் மறைஞ்ச மாதிரியான ஸ்டைல அப்படி நீங்க உங்களுடைய ஆடை அமைச்சுக்குங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ்வளவுதான். அவங்களும் தரையை இழுத்துட்டு வரக்கூடாது. ஆண்கள் எப்படி தரையில் இழுபடுகிற வரையில ஆடை அணியக்கூடாதோ அதுபோல பெண்களும் தரையில் இழுபடுகிற வகையில ஆடை அணிந்து கொண்டு செல்லக்கூடாது. முட்டுக்கால இருந்து ஒரு முழம் அளவுக்கு, அப்போ பாதத்துக்கு நெருக்கமா அந்த பாதம் அளவுக்கு அந்த துணி இருக்கும். அவங்களுடைய கை அளவுக்கு அவ்வளவுதான் வரும். கணக்கு வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்ப இங்க ரசூலுல்லாஹ் முதல்ல என்ன சொல்றாங்க, ஒரு ஜான் இறக்கிங்க. ஒரு ஜான் இறக்கிக்கிறதே ரசூலுல்லாஹ்வுடைய அட்வைஸ் தான். அது இறக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டா, கரண்டைக்கால் அதை ஒட்டிய சில பகுதிகள் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அணிஞ்சா குற்றம் இல்லைங்கிறது விளங்குது. ஒருவேளை இல்ல அணிய விருப்பம் இல்லையே, கீழ்ப்பகுதியெல்லாம் தெரியுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் இறக்கிங்க, இன்னும் கீழ்ப்பகுதி வரைக்கும் மறைச்சிக்கிறதுக்குரிய வேலைகளை நீங்க செஞ்சுக்கங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அதை தெரிந்த அந்த கடைசி கீழ்ப்பகுதியில கொஞ்சம் காலின் பாதமும் பாதத்தை ஒட்டி இருக்கிற மேற்பகுதியும் கொஞ்சம் தெரிகிற காரணத்தினால அது ஒன்றும் தவறு இல்லை. அதை மறைக்க நினைத்தால் மறைத்துக் கொள்ளுங்க. வெளிப்படுகிற காரணத்தினால் அது குற்றப்பட்டியல்ல சேராதுங்கிறத புரிந்து கொள்ளலாம். அபு முஹம்மத் கரம்பக்குடியிலிருந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்தால் தண்டனை அதிகமா, பொய்யாக முபாகலா செய்தால் தண்டனை அதிகமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கு பொய் என்பது மார்க்கத்தில் கூடாது, தண்டனைக்குரிய காரியம். அதுல சத்தியம் பண்றதுல பொய்ங்கிறது அது ரொம்ப பெரிய குற்றம். பொய் சத்தியம் செய்யறது பெரும்பாவம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. முபாகலா அப்படிங்கிறது சாபத்தை அல்லாஹ் இடத்துல கேட்கறது. அந்த சாபம் கேட்கிற இடத்துல போய் பொய்யா ஒருத்தன் கேட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னா, சாபத்தை கேட்கறதுங்கிறது நேரடியாவே தான் கேட்கறதுல பொய் சத்தியம் செய்யறதாவது தான் செஞ்ச ஒரு காரியத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி நான் அப்படி செய்யல இப்படி செய்யலன்னு சொல்லி சொல்றான். ஆனா முபாகலாங்கிறது நீ என்னை அழிச்சிரு அப்படின்னு அவன்கிட்ட எல்லாம் தெரியுமா, அவனுக்கு தெரிஞ்சவன்ட்டே போய் இந்த செய்தியை சொல்றான். அவன் நினைச்சுக்கிட்டான் மனுஷனுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் நினைக்கிறவனால் மட்டும்தான் பொய்யா முபாகலா செய்ய முடியும். படைச்ச இறைவன் ஒருத்தனுக்கு தெரியும்னு அவன்கிட்ட தான் பேசுறோம், அவன்கிட்ட தான் கேட்கிறோம். அப்படி நான் பொய்யனா இருந்தா எனக்கு சாபத்தை உண்டாக்கிரு அப்படின்னு சொல்லி கேட்கறது தெரிஞ்சவன்ட்டே கேட்டா அவன் இறக்கிறவன் தானே. சாபம் என்பது ரொம்ப பெரிய விஷயம். நேரடியாக இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும், என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்று நமக்கு சொல்லப்படலை. ஆனா நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து பார்க்கிற பொழுது ஒரு சத்தியத்தில் பொய்யாக நடந்து கொள்வதை விட முபாகலாவிலே அந்த நிலையை கடைபிடிப்பது என்பது மிகுந்த பாரதூரமானது என்றுதான் நம்முடைய அறிவு தீர்ப்பளிக்கிறது. அப்துல் அலீம் தாம்பரத்திலிருந்து கேட்கிறாங்க, அல்லாஹுவின் படைப்பில் எந்த சந்தேகமும் இல்லை, தெரிந்து கொள்வதற்காக இந்த கேள்வி கேட்கிறேன். அல்லாஹ் குன் என்று சொன்னால் எல்லாமே ஆகிவிடும். அல்லாஹ் எதற்காக வானங்கள் மற்றும் பூமியை படைக்க 6 நாட்களை எடுத்துக்கொண்டான், தயவு செய்து விளக்கவும் சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ஆகுன்னா ஆயிரும் தான். ஆனா என்ன விரும்புறானோ அதனை செய்வான். அவனுடைய அல்லாஹ் ஆகு என்றால் ஆகிவிடும் என்பது அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறிக்கிறது. அல்லாஹ் நினைச்சா போதும், அல்லாஹ் சொன்னா போதும், ஒத்த வார்த்தையில எல்லாமே முடிஞ்சிருங்கிற அவனுடைய ஆற்றலை சொல்கிறது. ஆனா அவன் இப்படி செஞ்சான்னா அவனுடைய செயல்முறை அந்த நேரத்துல அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது அவனுடைய இல்மு, அவனுடைய ஞானம் சம்பந்தப்பட்டது. அவனுக்கு முடிஞ்சதையெல்லாம் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. அவனை யாரும் நிர்பந்திக்க முடியாது. லா யுஸ்ஸால் அம்மா எஃபால், அவன் செய்தது பற்றி கேட்கப்பட மாட்டான். அல்லாஹ் அப்படி நினைச்சிருக்கான், நாடி இருக்கான், செய்யணும்னு. இப்போ உலகத்தில் நடக்கிற எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. மனிதர்கள் பிறக்கிறார்கள், யார் படைக்கிறா? அல்லாஹ் தான் படைக்கிறான். விலங்குகள் பிறக்கின்றன, அதையுமே அல்லாஹ் குன்னுல சொல்லி முடியும் தானே. ஏன் அல்லாஹ் முடிக்கல? அப்படி வானம் பூமி மட்டும் இல்ல, ஒன்னுக்கும் ஒவ்வொரு டயத்தை வச்சிருக்கான். அதுக்குள்ள சில நியாயங்களை, சில தேவைகளை, சில காரணங்களை மையப்படுத்தி ஒன்னுக்கும் ஒரு டைம் பீரியடா எல்லாம் வச்சிருக்கலாம். அது சில நேரங்களில் அதனுடைய உண்மை நமக்கு தெரிய வரலாம், பல நேரங்கள் நமக்கு தெரியாமல் கூட போகலாம். ஆனாலும் ரெண்டும் முரண்பாடானதாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் மேலோட்டமா பார்த்தா தெரியுது. குன்னுனே முடிச்சிருக்கலாமே, முடியும். ஒருத்தருக்கு 50 கிலோ மூடையை தூக்க முடியும், 5 கிலோவா பிரிச்சு தூக்குனாரு. அதை குற்றம்னு சொல்ல முடியுமா? அல்லது 5 கிலோவா பிரிச்சு தூக்குன காரணத்தினால 50 கிலோ தூக்க முடியும் என்று சொன்னது தப்புன்னு சொல்ல முடியுமா? முடியும்பா, எனக்கு முடியும், ஆனால் நான் விரும்பல, செய்யல, ஆளை வச்சு தூக்குவேன், எனக்கே தூக்க முடியும் தான், இருந்தா இப்ப தூக்கிட்டு போன்னு சொல்லி சொல்லுவேன். தூக்கிட்டு போன்னு சொன்னதுனால எனக்கு முடியாது என்று பொருள் அல்ல, நான் விரும்பல. அந்த அடிப்படையில அல்லாஹ் அவனுடைய ஞானத்துல ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி 6 நாள்ல படைக்கணும்னு நினைச்சிடும். 60 நாள்ல படைக்கணும்னு நினைச்சாலும் ஓகே தான். இப்ப நம்மள 10 மாசத்துல படைக்கிறான், சில பிராணிகளை 3 மாசத்துல படைக்கிறான், சில விலங்குகளை 20 மாசத்துல படைக்கிறான். ஒன்னொன்னே ஒரு கால பீரியட் வச்சிருக்கான்ல. அது ஒன்னுக்கும் ஒவ்வொரு வகையான ஞானமும் காரணமும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு முடியும் என்பது அவனுடைய ஆற்றல், அவன் செய்வது என்பது செயல்முறை. அவனுடைய செயல்முறையில் ஏன் இதை இப்படி செய்தாய் என்று அல்லாஹ் நமக்கு விளக்காத வரைக்கும் நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம் நமக்கு தெரியல. ஷஹீத் இப்னு ஷேக் தேவிப்பட்டினத்திலிருந்து கேட்கிறாங்க,
நபியின் காலத்தில் மூமினான ஆண்களுக்கு அடிமை பெண்கள் இருந்தார்கள். அவர்களோடு உறவு கொள்வதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். அதே போன்று மூமினான பெண்களுக்கும் அடிமை ஆண்கள் இருந்தார்கள். அவர்கள் முன் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது குற்றமில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படி இருந்தால் அந்த அடிமை ஆண்களோடு அவர்கள் உறவு கொள்ளலாமா? கூடாது என்றே நான் நினைக்கிறேன். கூடாது என்றால் அது எதற்காக ஆதாரம் தர முடியுமான்னு கேட்கிறாங்க. கூடாதுதான். அடிமை பெண்கள் தங்களுக்கு கீழே அடிமை ஆண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அடிமை ஆண்களை வச்சு வேற வேற வேலைகளை வாங்கிக்கலாம். அவங்கள உழைக்க சொல்லி அந்த பணத்தை கொண்டு வந்துக்கலாம். தங்களுடைய வீட்டு வேலைகளுக்கு அவங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். வேற நிர்வாகத்துக்கு அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களோடு அந்த மாதிரி தாம்பத்தியத்துல உறவு கொள்ற அது பெண்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா அனுமதி இல்லைன்னு பொதுவாகவே இந்த அடிமைகள் சம்பந்தமாக அனுமதி கொடுத்து வரக்கூடிய வசனங்கள் ஹதீஸில் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். எப்படி வருதுன்னு கேட்டா ஆண்களுக்கு அனுமதி என்றுதான் வருகிறது. முதல் செய்தி, வல்லதீன ஹும் லிஃப்ரூஜிஹிம் ஹாஃபிலூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். அவங்க தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்வாங்க. தங்கள் மனைவியரிடமும் தங்களது வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமை பெண்களிடமும் தவிர மற்றவர்கள் எல்லாரிடத்திலையும் பாதுகாப்பா இருந்துக்குவாங்க. ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். இந்த மனைவியிடத்துல அவர்கள் உறவு கொள்வதற்காகவோ அல்லது அடிமைகளிடத்துல உறவு கொள்வதற்காகவோ அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள். இது இந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே எதை பத்தி பேசுதுன்னு கேட்டா ஒரு ஆண் தனக்கு கீழ் இருக்கிற பெண் அடிமையை அதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஆதாரங்கள் தான், அனுமதி தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் இது மாதிரி தனக்கு கீழ் இருக்கிற ஒரு ஆணை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற கருத்துப்பட எந்த அனுமதியும் குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ நம்மளால பார்க்க முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க யோசிக்கலாம், அடிமையை விடுங்க, இயல்பாகவே அனுமதி வழங்குவதாக இருந்தால் அடிமை என்பது கூட ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா அது அன்அபிஷியல் மாதிரி நமக்கு தோணும். அடிமைதான் ஆக்சுவலி, இவனுடைய அடிமை இவனுக்கு சொந்தமானவன், இவங்க பொறுப்பேற்றுக் கொள்ளலன்னு சொல்லி சொன்னா ஊர் உலகத்துல பல மாதிரி அந்த பெண்களுக்கு சிக்கல் உண்டாகிவிடும். ஒரு வகையில் பார்த்தால் அபிஷியல். ஆனா கூடுதலா இன்னும் கொஞ்சம் ஒரு வகையில சிந்திச்சா அடிமை என்கள் அன்அபிஷியல். மனைவி என்பதெல்லாம் முறைப்படி திருமணம் செஞ்சு எல்லாரும் முன்னாடியும் மகர் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு அந்த மாதிரி செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை அபிஷியல் நல்லா பளிச்சுன்னு தெரிகிறது. அது கிட்டத்தட்ட அன்அபிஷியலை போன்ற ஒரு தோற்றம் தான், ஒரு சாயல் தான் அதுல தெரிகிறது. அப்போ அனுமதி வழங்குவதாக இருந்தால் எதற்கு முதல்ல அனுமதி வழங்கணும்? அபிஷியலுக்கு தானே. இந்த அபிஷியலான திருமணத்திலேயே ஒரு ஆணுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எல்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அபிஷியலாக அதுபோல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கான அனுமதி வழங்கப்படலையே. அப்ப அபிஷியலாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற, எந்த சங்கடமும் இல்லாத, சந்தேகம் இல்லாத, நெருடல் ஏற்படாத அந்த உறவுகளே அனுமதி இல்லைன்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்ப அன்அபிஷியலை போல தோற்றமளிக்கக்கூடிய மற்றும் ஒரு உறவுக்கு எப்படி அனுமதி வழங்குறதுல என்ன நியாயம்? நியாயம் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் முதல் நியாயம் அதுக்கு தான் பொருந்தும். அதுக்கே முடியாதுன்னு பிறகு இதுக்கு எப்படி அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வருகிறது ஒண்ணு. ரெண்டாவது, அதுல நம்ம வைக்கிற மிக முக்கியமான இன்னொரு வாதங்கள்ல ஒரு வாதம் என்னன்னு கேட்டா, ஒண்ணுக்கு மேற்பட்ட கணவர்களுக்கு அனுமதி கொடுத்தா அப்போ ஒரு குழந்தை பிறந்த அது யாருடைய குழந்தைங்கிற கேள்வி வருகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர் கொடுத்தா 4 மனைவிக்கு பிள்ளை பிறந்தாலும் 4க்கும் தகப்பன் வந்தான்னு சொல்லிடுவோம். ஆனா இதே ஒரு பெண்ணுக்கு 4 கணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா யாருடைய பிள்ளை இது என்று சொல்வதற்கு எப்படி? அது ஒரு பெரிய சிக்கல் தானே. அது அறிவியல் ரீதியா டிஎன்ஏ அப்படி இப்படின்னு போகலாம். அதான் நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தாத. அது ஏதோ ஒரு நாள், ஏதோ லட்சத்துல ஒரு நாள் ஒரு வழக்கு, ஒரு பஞ்சாயத்துனா அது ஓகே. ஆனா நடைமுறை வாழ்க்கையில எல்லாருக்கும் பொதுவான, எல்லாரும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு வசதிகள் கொண்ட ஒரு வாழ்க்கை சூழல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவர்களுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அந்த பெரிய சிக்கல் வந்துவிடும். அதை விட முக்கியமாக இந்த தாம்பத்திய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் அது சுமையாக மாறிவிடும். ஆண்களுக்கு சுகமாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு 1, 2, 3, 4 வேறு இவங்களை அடைய நினைக்கிற பொழுது, ஒரே நேரத்தில் அதற்கான தேவைகளோடு வருகிற பொழுது அது அவர்களுக்கு சுமையாக மாறுமே தவிர எல்லா கட்டங்களிலும் அது சுகமாக இருந்து விடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாகவும் போயிருது. இப்போ இந்த கேள்வி அங்க பொருந்துதா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. கணவர் இருக்கிறாரு, இந்த அம்மாவுக்கு ஒரு அடிமை ஆணும் இருக்கிறாங்க. இந்த கணவரோடும் ஈடுபடுறாங்க, அடிமையோடும் ஈடுபடுறாங்கன்னா அதே கேள்வி இங்கேயும் பொருந்துது. கல்யாணத்துக்கு என்ன கேள்வி பொருந்துகிறதோ 2 பேர்ல யார் தகப்பேன், அது மாதிரி இந்த அடிமையா இந்த கணவரா 2 பேர்ல யார் தகப்பங்கிறது இப்பவும் விடுகிறது. அப்ப அப்படி சிந்திச்சு பார்த்தாலும் அனுமதின்னு வழங்கினா எதுக்கு வழங்குறது பொருத்தம்னு இருக்கிறதோ அதுக்கே வழங்கப்படாத பொழுது எது பொருத்தமில்லைன்னு நம்முடைய அறிவு சொல்கிறதோ அதுக்கு வழங்கணும் அல்லது வழங்கி இருப்பாங்க என்று சிந்திப்பது ஏற்புடையதாக ஆகாது. 2வது. 3வது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுடைய இந்த மாதிரியான தேவைகளை பத்தி பேசும் பொழுது
அடிமைகளாக இருந்தா கூட திருமணம் செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அவங்க ரைட்ஸ் அப்படின்னு தான் பெண்களுக்கு எல்லாம் ஆர்டர் போடுறான். உதாரணம், ஆண்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட வசனங்கள் நிறைய இருக்கிறது. பெண்களை பத்தி பேசும்போது எப்படி வருது? வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யூமினு வலா அபதும் மூமினுன் ஹைரும் மின் முஷ்ரிகின் வலவ் அஜபக்கும். மூமினான பெண்களை நீங்க முஷ்ரிக்குகளை திருமணம் செஞ்சிடாதீங்க, முஷ்ரிக்கான ஆண்களை கல்யாணம் முடிச்சிடாதீங்க. அப்படி முஷ்ரிக்கான ஆண் ஒருத்தர் இருக்கிறாரு, அதை விட வல அபதும் மூமினுன் ஹைரும் மின் முஷ்ரிகின் வலவ் அஜபக்கும். ஒரு ஒரு அடிமையான் சுதந்திரமான முஷ்ரிக்கை விட அடிமையாக இருக்க ஒரு ஆணு உங்களுக்கு பொருத்தமானவங்க. ஹைரும்மை முஷ்ரிக்கின், அந்த முஷ்ரிக்கை விட வலவு ஆஜபக்கும், எவ்வளவுதான் அந்த முஷ்ரிக்கு உங்களை ஈர்த்தாலும் கவர்ந்தாலும், அவர்கிட்ட எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும், பெரிய பணக்காரராக இருக்காரு, பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாரு, எதுவெல்லாம் ஒரு ஒரு ஆண்மகனை ஈர்ப்பதற்கான காரணங்கள்னு சொல்லமோ எல்லா காரணமும் அந்த முஷ்ரிக்கானவர்கிட்ட இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு காரணம், அடிமையா இருக்காரு, சுதந்திரம் இல்லை, அவருக்கு ஒரு பெரிய வருமானம் இல்லை, பார்ப்பதற்கு ஒரு பெரிய அழகான தோற்றம் இல்லை, உடல்ல பெரிய ஆரோக்கியம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அடிமை கிடைச்சா கூட முஷ்ரிக்கை விட இந்த அடிமை பெற்றுமா? முஷ்ரிக்குங்கிற கோணத்துல சிந்திச்சு பாரு. நீ உலகத்தின் ஆதாயங்களை யோசிக்காத, முஸ்லிமா முஷ்ரிக்கான்னு யோசிச்சு பாரு அப்படின்னு எல்லாம் சொல்றான். இப்ப கூட எப்படி சொல்றான்னு கேட்டா, திருமணம் செய்யாத முஷ்ரிக்க திருமணம் செய்யாத. இப்ப இந்த இந்த அடிமையை சிறந்தவர் என்ன அர்த்தம்? இந்த அடிமையை திருமணம் செஞ்சுக்க, அடிமையை திருமணம் செய்து கொள். திருமணத்தின் வழியாகத்தான் ஒரு பெண் ஒரு ஆடவரை அடைய முடியுமே தவிர, திருமணம் அல்லாம அடிமை என்கிற உறவின் வழியாக, எஜமானர் என்கிற உறவின் வழியாக ஒரு ஆணை ஒரு பெண் அடைந்து விட முடியாது என்கிற கருத்தை தான் திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்துல்லா சென்னையிலிருந்து கேட்கிறாங்க, அல்லாஹுவின் வார்த்தைகள் அனைத்துமே குர்ஆனாக பாதுகாக்கப்படுகிறது. அப்படி இருக்கையில் அல்லாஹ் கூறியதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் சில ஹதீஸ்களை எந்த ரீதியில் புரிந்து கொள்வது, அது அவர்களுக்கு எந்த வகையில் வந்து சேர்ந்தது, விளக்கம் தரவும் சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நம்ம சொல்றது திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஹதீஸ்னு சொல்றது கூட நபிகளாருடைய சொற்கள் மொழிகள் என்று நாம பேசினாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், அதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமா பேசல. அல்லாஹ் மனிதர்களோடு பேசுகிற உரையாடுகிற முறையை பற்றி ஒரு வசனத்துல சொல்றான். 42வது அத்தியாயம் 51வது வசனம், வமா கான லிபஷரின் ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின் வராயி ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇذனிஹி மா யஷா இன்னஹு அலிய்யுன் ஹக்கீம். என்ன சொல்றான்னா, வமா கான லிபஷரின் ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யா, அல்லாஹ் மனிதர்களோடு பேச மாட்டான். 3 வழிகளை தவிர வேற எந்த வழியில அல்ல, 3 வழி, இந்த 3ல ஏதாவது ஒரு ரூட்ல அல்லாஹ் பேசுவான். ஒன்னு என்ன? இல்லா வஹ்யன், வஹி. வஹினா பொதுவா எல்லாத்துக்கும் அல்லாஹ்விடமிருந்து வர எல்லாத்துக்கும் வஹின்னு சொன்னா கூட இந்த வஹி நேரடியாக இல்லாம உள்ளத்துக்குள் போடப்படுகிற, உள்ளத்துக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான உணர்வுக்கு அல்லாஹ் வஹின்னு சொல்றான். இல்லா வஹியன், வஹி அடிப்படையில் உள்ளத்துல டைரக்டா போட்டு சொல்லுங்கம்மா, அல்லாஹ் உள்ளத்துல போட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி சொல்றது ஒரு வகை. அவமின் வராய ஹிஜாபின், ஒரு திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான். அல்லாஹ் பார்க்க முடியாது, அல்லாஹ் பேசுவான், ஒரு தூதர் டைரக்டாவே கேட்டுருவாங்க. அப்படி அந்த ரூட்லயே அல்லாஹ் பேசுவான். அவ் யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇذனிஹி மா யஷா, அவன் நாடுனதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி வச்சு தூதர் வழியாக ஒரு செய்தியை சொல்லி அனுப்புவான். இப்படி 3 ரூட்ல பேசுவான். இப்ப நம்ம குர்ஆன்னு சொல்கிறது தூதர் வழியாக அனுப்பப்பட்ட ஒரு ரூட். ஜிப்ரீல் வந்து தானே கொடுத்தாங்க. குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. குல் நஸ்ஸலஹு ரூஹுல் குதுஸி மிர் ரப்பிக பில் ஹக் லியுஸப்பித அல்லதீன ஆமனு வ ஹுதம் வ புஷ்ரா லில் முஸ்லிம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதை ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிற ஜிப்ரீல் இறக்கி வைத்தார், அவர்தான் கொண்டு வந்து சேர்த்தார். லியுஸப்பித அல்லதீன ஆமனு, மூமின்களை உறுதிப்படுத்தவும், வ ஹுதன் நேர்வழியாகவும், வ புஷ்ரா லில் முஸ்லிமின் முஸ்லிம்களுக்கு நற்செய்தி சொல்வதாகவும் அமைந்திருக்கிற இந்த வேதத்தை யாரு கொண்டு வந்து இறக்கி தந்தார்னா ஜிப்ரீல் கொண்டு வந்து இறக்கி தந்தார். அப்ப தூதர் வழியாக அல்லாஹ் பேசுகிறான், அது குர்ஆனாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அது அல்லாம அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொன்னதோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்று சொன்னோம், இந்த மற்ற விஷயங்கள் இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய கல்புக்குள்ள அல்லாஹ் போட்டது. அதை அப்படியே அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லுகிற எல்லாமே அல்லாஹ் சொன்னதுதான். ஜிப்ரீல் வழியா சொல்லி விட்டதா அல்லாஹ் சொல்லி விட்டு ஜிப்ரீல் அவங்க கொடுத்தாங்க. குர்ஆன் வச்சிருக்கிறோம், அது அல்லாம அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அப்படின்னு அல்லாவே அப்படி உள்ளத்துக்குள்ள போட்டுருவான். நபியை நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிருங்க. இப்படி சிலர் சொல்லுவாங்க. அல்லது அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லாம மொட்டையாவே சொல்லுவாங்க, இப்படித்தான் இருக்க வேண்டும், சல்லு கமார் ஐத்துமூனி சல்லி, என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்கள். இது அல்லாஹ் சொன்னதுதான். அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி ஒரு பீடிகை போட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் இது அல்லாஹ் உள்ளத்துல போட்டதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஒரு வகை.
இப்ப அந்த ஹதீஸ்னு சொல்லுகிற அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன்ல இல்லாத விஷயங்களா சொல்றது எல்லாமே நபி அவர்களுடைய உள்ளத்திலே போடப்பட்டது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார், அவர் பேசுவதெல்லாம் அறிவிக்கப்படுகிற வஹியை தவிர வேற இல்லை. வஹி அவங்களுடைய உள்ளத்துல போட்டு அந்த போட்ட விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர அவங்களா இஸ்லாத்தின் பேரால மார்க்கத்தின் பேரால அல்லாவின் பேரால தாமாக சுயமாக இட்டு கட்டி எதையும் சொல்லிட மாட்டாங்க. அப்ப அது உள்ளத்தின் வழியாக போடப்பட்டு வெளியில வந்தது, இது தூதர் வழியாக சொல்லப்பட்டு உலகத்துக்கு கிடைத்தது அப்படின்னு அதை ரெண்டாக பிரித்துக் கொள்ளலாம். சலாவுதீன் ராமநாதபுரத்திலிருந்து கேட்கிறாங்க, பெரும் பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டா, அதில் திருட்டுக்கும் வட்டிக்கும் மன்னிப்பு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. பெருபாவங்கள் சிறுபாவங்கள் எல்லா பாவத்துக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா. தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு இருக்கிறது. மன்னிப்பு கேட்கணும், நீங்க திருந்தணும், நீங்க உணரணும், நீங்க அந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கணும். அல்லாஹ்ட்ட கையேந்தினீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் அதை மன்னிப்பான். திருட்டா இருந்தாலும் சரிதான், கொலையா இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றுக்கும். கூடுதலாக அதுக்குள்ள இன்னொன்று என்ன இருக்குதுன்னு கேட்டா, மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிற பொழுது அந்த மனிதர்களுடைய மன்னிப்பை பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் தானே, அப்ப அவனுக்கு அவனுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுதுல. அந்த ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டால் இன்னும் சிறப்பு. ஒருவேளை பெறுகிற சூழலோ வாய்ப்போ இல்லாமல் அல்லாஹ் மன்னிப்பதாக இருந்தால் அதுக்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாடை வச்சிருப்பான். அதுக்கு அவருக்கு ஒரு நன்மையை கொடுத்தோ அல்லது அவரிடம் இருக்கிற பாவங்களை அழித்தோ வேறு ஏதாவது ஒரு வகையிலேயோ அல்லாஹ் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தருவதற்கான ஆற்றலும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஆற்றல் படைச்சவன். அது திருட்டா இருந்தாலும் சரிதான், வெட்டியா இருந்தாலும் சரிதான், கொலையா இருந்தாலும் சரிதான், சிறுக்கா இருந்தாலும் சரிதான், விபச்சாரமா இருந்தாலும் சரிதான், எதுவா இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படும். இறைவா மன்னித்து விடு என்று கோரிக்கை வைப்பதும் திருந்துவதும் தன்னுணர்வு பெறுவதும் அதற்கான முக்கிய விதிகளில் ஒன்றாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். ரயா புறசைவாக்கத்திலிருந்து கேட்கிறாங்க, ஒலு இல்லாமலும் மாதாந்திர சுழற்சியில் இருப்பவர்களும் குர்ஆனை தொடுவது அனுமதிக்கப்படுமா, அதை பற்றிய உண்மையான தரவு ஏதேனும் உள்ளதான்னு சொல்லி கேட்கிறாங்க. குர்ஆனை தொடுறதுக்கு ஒது செய்திருக்க வேண்டும் என்கிற ஒதுவுக்கு எதுக்கெல்லாம் ஒது செய்யணும், எதுக்கெல்லாம் சுத்தமா இருக்கணும் என்று மார்க்கத்தில் சிலது இருக்கிறது. அந்த பட்டியலுக்குள்ள இது இல்லவே இல்லை. நீங்க சுத்தமா இருந்து கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள், அது மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் இருக்கிறது. என்ன செய்யக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, தொழக்கூடாது, அந்த நேரத்தில் நீங்க பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது, இந்த மாதிரி இந்த பட்டியல் இருக்கிற அந்த பட்டியலில் குர்ஆனை தொடுறது சம்பந்தமாகவோ குர்ஆன் ஓதுறது சம்பந்தமாகவோ எந்த விஷயம் நமக்கு சொல்லப்படவே இல்லை. அப்போ இதுதான் தடைன்னு சொன்னா இது அல்லாத எல்லாமே அனுமதி தானே அர்த்தம். அனுமதிக்கப்பட்டதை நம்ம பட்டியல் போட நினைச்சா முடியாது. ஏன்னா அது லட்சம் இருக்கு, கோடி இருக்கு. சாப்பிடலாம், தூங்கலாம், படுக்கலாம், எந்திரிக்கலாம், குளிக்கலாம், ஓடலாம், நடக்கலாம், அப்படியெல்லாம் எவ்வளவோ காரியங்களை செய்யலாம் சொல்லிக்கிட்டே இருந்தா முடியாது. அதனால தடுக்கப்பட்டது மட்டும் அல்லாஹ் லிஸ்ட் போட்டுட்டான். இப்ப தடுக்கப்பட்ட பட்டியலில் இல்லைன்னா அது ஓகேன்னு அர்த்தம். இப்ப தடுக்கப்பட்ட பட்டியலில் மாதவிலக்கு சுழற்சி நேரத்தில் இது தடை அப்படின்னு சொல்ல குர்ஆன் ஓதுறது தடைன்ற அந்த பட்டியலுக்குள்ள வரல, தாராளமாக செய்யலாம். ஒது செய்துதான் குர்ஆனை தொட வேண்டும் என்ற எந்த ஆர்டரும் எந்த கட்டளையும் இல்லை. தாராளமா நீங்க அதை தொடலாம், அதை ஓதலாம், எந்த தவறும் இல்லை. குர்ஆன்ல ஒரு வசனத்தை காட்டுறாங்க, ஆனா அந்த வசனம் இந்த கருத்துக்கு ஏற்புடையதில்லை. என்ன வசனத்தை காட்டுறாங்க, சில பேர் சொல்றாங்கல்ல ஒது இல்லாம தொடக்கூடாது, சுத்தம் இல்லாம தொடக்கூடாது. அதுக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் காட்டுறாங்க. என்ன வசனம்னா, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். இதை பரிசுத்தவான்களை தவிர வேற யாரும் தொடமாட்டாங்க அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை காட்டி குர்ஆனை பரிசுத்தமானவங்க தான் தொடணும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. முதல்ல என்னன்னு கேட்டா, பரிசுத்தமானவர்களை தவிர வேற யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒரு விதியை சொல்றான், ஒரு ரூல். இப்படித்தான், இதை யாரும் தொட முடியாது, தொட மாட்டான், நடக்காது. நீ என்ன முயற்சி செஞ்சாலும் நடக்காது. இப்ப நீங்க முயற்சி எடுத்தா நடந்துருதே. நான் பரிசுத்தம் இல்லாம தொடுவேன், உங்க பார்வையில் ஒது இல்லாட்டி பரிசுத்தம் இல்லை, அது மாதவிலக்கு நேரத்தில் பரிசுத்தம் இல்லை, குளிப்பு கடமையான நேரத்தில் பரிசுத்தம் இல்லை. அப்ப அந்த பரிசுத்தம் இல்லாத நேரத்தில் நீங்க தொடுவேன்னு தொட்டா அல்லாஹ்வுடைய விதி என்ன ஆயிடுச்சு? விதினா ரூல், இப்படித்தான் நான் உங்களை நிர்ணயிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அதான விதி. அந்த விதி முடியாதுன்ட்டு அல்லாஹ் பரிசுத்தவான்களை தவிர வேற யாரும் அதை தொட மாட்டான்னு சொன்ன பிறகு இங்க நான் தொட்டுட்டா அல்லாஹ் நடக்காதுன்னா நான் நடத்திட்டேனே, அதுக்கு நேர் எது குர்ஆனே பொய்ப்படுத்துற மாதிரியான ஒரு சூழலுக்கு அந்த 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 நம்பிக்கையை கொண்டு போய் சேர்த்துரும் ஒண்ணு. அப்ப அப்படி அந்த வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. சரி, அப்ப வேற என்னதான் சொல்கிறது, எப்படிதான் புரிஞ்சுக்கிறது?
மேலே உள்ள வசனங்களை பாருங்க, அது எதை பற்றி பேசுதுன்னு புரியும். அது எதை பற்றி பேசுகிறது? ஃபி கிதாபி மக்னூன், அது அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிற பதிவேட்டை பற்றி பேசுகிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸை பற்றி பேசுகிறது. அங்கே இந்த குர்ஆன் அல்லாஹ் பதிச்சு வச்சிருக்கிறான். அதை பரிசுத்தவான்களை தவிர, பரிசுத்தவான்கள்னா வானவர்கள், மனுஷனை 100% பரிசுத்தமானவன்னு சொல்ல முடியாது. வானவர்கள், பரிசுத்தமான வானவர்களை தவிர வேறு யாரும் தொட முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்ல, அதை யாருமே தொட முடியாது. மனுஷன் யாராவது போய் லவ்ஹுல் மஹ்ஃபூஸை தொட முடியுமா? யாரும் தொடவே முடியாது. அந்த வேதத்தை பற்றி பேசுறதே தவிர, அந்த ஏட்டை பற்றி பேசுகிறதே தவிர, நம்முடைய கையில் இருக்கிற ஏடுகளை பற்றி இது பேசவே இல்லை. எனவே ஒது இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சொல்லுகிற வாதம் ஏற்புடைய வாதம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்னும் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, காலம் நவீனமாகிக் கொண்டே போகிறது. குர்ஆனை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளும் நவீனமாகிக் கொண்டே போகிறது. முந்தி மாதிரி குர்ஆன் வெறுமனே புத்தகத்தில் அச்சிட்டு கைகளில் வைக்கப்பட்டிருக்கிற குர்ஆனா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறதா? இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் ஓதுறோமா? இன்னைக்கெல்லாம் பள்ளிவாசல்களில் குர்ஆனை கையில் வச்சுக்கிட்டே சும்மா வர்றாங்க, உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, மொபைலில் ஓதுறாங்க. மொபைலில் குர்ஆன் இருக்கிறது. இப்போ இந்த மொபைலை எப்படி சொல்றது, அதை எப்படி தொழுகிறது, யாராவது அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, சொல்கிறாங்களா, வலியுறுத்துறாங்களா? குர்ஆன் இருக்குதே. அப்போ நீங்கள் குர்ஆனை தொடக்கூடாது அப்படின்னா அப்போ மொபைலில் ஒது இல்லாமல் தொடக்கூடாது, ஏன்னா மொபைலில் குர்ஆன் இருக்கிறது என்று நம்ம யாராவது வாதம் வைப்போமா? வைக்கிறாங்களா? வச்சா ஏற்புடையதா? அது நடைமுறைக்கு சாத்தியமா? இப்போ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றை யாருக்கும் பேசாது. எனவே தாராளமாக ஒது இல்லாத சந்தர்ப்பங்களிலும் திருக்குர்ஆனை தொடலாம், ஓதலாம். மார்க்கத்தில் அதில் எந்த குற்றமும் ஆகாது. முஜீத் வாணியம்பாடியிலிருந்து கேட்குறாங்க, என் மகளுக்கு 15 வயது, அவள் சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறேன் என்று சொல்கிறாள். அதற்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்று என்னிடம் கேட்கிறாள். பெண் பிள்ளைகள் தனியாக தொழில் செய்யலாமா? மார்க் அடிப்படையில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்னு சொல்லி கேட்குறாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும், தொழில் செய்து பொருளீட்டுகிற விஷயத்தை பொறுத்தவரை மார்க்கத்தில் அதை ஆண்களின் தலையில சுமத்தி இருக்கிறது. ஆண்கள் இந்த பொறுப்பு, ஆணுக்கு சில பொறுப்பு, பெண்ணுக்கு சில பொறுப்புன்னு மார்க்க வரையறுத்து வச்சிருக்குதுல்ல, அந்த வரையறைப்படி அந்த சுமை யாருடைய தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆண்களின் தலையில தான் சுமத்தப்பட்டிருக்கிறது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅலின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் பெண்களை நிர்வாகம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க இயற்கையிலே அவங்களுக்கு உடல் பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய செல்வத்தை இவங்களுக்கு அவங்க செலவழிக்கிறாங்க. ஆண் தன்னுடைய பொருளாதாரத்தை பெண்ணுக்கு செலவழிக்கணும். அப்ப பெண் தன்னுடைய தேவைக்காக, தன் குடும்பத்தை பார்ப்பதற்காக, தன்னுடைய மருத்துவ செலவத்திற்காக, தன்னுடைய உணவுக்காக, தன்னுடைய தங்குமிடத்திற்காக, தன்னுடைய அலங்காரத்திற்காக அவளுக்காக சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும். அப்படியான சூழல் இல்லை. அவளுக்காக அவளது கணவன் சம்பாதிக்கணும், பொறுப்பேற்றுக் கொண்டவன் சம்பாதிக்கணும். அவன் தலையில அந்த பொறுப்பை சுமத்தி உனக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு. இப்ப சட்டப்படி, விதிப்படி, ரூல் படி நாம சம்பாதிப்பேன் யாரும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கிருந்து வரும்பொழுது நீ ராகத்தா அழகா இருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம அந்த டென்ஷனு? ஆல்ரெடி உங்களுக்குன்னு இருக்கிற இயல்பான பொறுப்புகள் நீங்க சுமந்துதான் ஆவீங்க. திருமணத்துக்கு பிறகு குழந்தை பேர் இருக்கிறது, அது சுமந்துதான் ஆகும், தவிர்க்க முடியாது. அப்படியான எத்தனையோ உங்களுக்கான பழுவுக்கு இடையில இந்த பழுவையும் ஏமா தூக்கி சுமக்கிறீங்க, அதை விட்டுருங்கம்மா, புருஷங்காரன் பார்த்துக்குவான், கணவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு இந்த சுமையை தூக்கி அவங்க கையில கொடுத்துருச்சு. நீங்க அந்த டென்ஷனை எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு இதை விட பெரிய பெரிய பழு, வேலை பழு, பெரும் பொறுப்புகள்லாம் இருக்கிறது, நீங்க அதை பாருங்க என்கிற அடிப்படையில இந்த டென்ஷனை குறைச்சிருச்சு. ஆனாலும் ஒரு பெண்ணு, நான் சம்பாதிக்கிறேன், இல்லை டென்ஷன் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்குங்க, அதை சம்பாதிச்சு 4 பேருக்கு கொடுக்கலாம் தானே, அது மாதிரி எனக்கு தோணுது, இன்னும் என்னுடைய செலவுக்கு கூடுதலாக வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன், அது எனக்கு பத்த மாட்டேங்குது, அதனால ஒருத்தவங்க தானாக விரும்பி அதை செய்ய நினைத்தால் தடையா? மார்க்கத்தில் தடை ஒன்றும் இல்லை, தாராளமாக போகலாம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு வலின் நிசாஇ நஸீபும் மிம்மக்தஸபுன. ஆண்கள் சம்பாதித்தது அவர்களுக்குரியது, பெண்கள் சம்பாதித்தது அவர்களுக்குரியது. பெண்ணும் சம்பாதிக்கலாம் தான், சம்பாதிக்க கூடாது. ஆனா என்ன, அந்த சம்பாத்தியம் பண்ணுகிற, தொழில் பண்ணுகிற பொழுது மார்க்க வரையறைகள், வரம்புகள் எல்லாம் பேணப்படுகிறதா? ஒரு ஆணுக்கு இருக்கிற வரம்புகளை விட ஒரு பெண்ணுக்கான வரம்புகள் சற்று கூடுதலாக. ஏன்னா பொதுவெளியில் வருகிற பொழுது பெரும்பாலும் பொதுவெளியில் ஆண்கள் தான் இருக்கிறார்கள். ஆண்களோடு கூடிய இந்த உலகத்துல அவங்க இன்னும் சில கூடுதல் கட்டுப்பாடுகளையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டி வருகிற காரணத்தினால் அந்த சூழல்களை எல்லாம் கவனிச்சு தேவையில்லாத டென்ஷனை தலையில தூக்கி கொள்ளாம பீஸ்ஃபுல்லா நல்ல முறையில மார்க்க வரம்புகள் மீறாம ஹிஜாபை பேணி ஒரு பொருளாதாரம் ஈட்ட முடியும்னு சொன்னா தாராளமா ஈட்டிக் கொள்ளலாம். மார்க்கத்தில் தடை இல்லை. சூழலை பொறுத்து, அவர்களுடைய அறிவை பொறுத்து, அனுபவத்தை பொறுத்து நீங்க என்ன வேண்டுமானாலும் அதில் முடிவெடுத்துக் கொள்ளலாம். இஸ்மத்துல்லா அறந்தாங்கிலிருந்து கேட்குறாங்க, நான் முன்பு சென்னையில் வேலை செய்த போது அங்கே ஒரு பள்ளியில் போய் தொழுவேன். இப்போது சென்னையில் இல்லை. ஆனால் சென்னை செல்லும் போதெல்லாம் இதற்காக நேரம் ஒதுக்கி அந்த பள்ளி சென்று தொழுது விட்டு வருகிறேன்.
அந்த பள்ளியில் தொழுதால் ஒரு மன அமைதி மற்றும் மன ஆறுதல் இருப்பதாக உணர்கிறேன். இது ஷிர்க் வழிபாட்டின் பக்கம் வருமா, விளக்கம் தருவோம் கேட்குறாங்க. பள்ளிவாசல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் நல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லாக ராகத்தா இருக்கு என்பதற்காக வேண்டி ஒரு பள்ளியை தேடி போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அங்கே போகிறது சிறப்புன்னு நினைக்கக்கூடாது. அதில் ஏதோ என்னுடைய தேவை ஆகுது, எனக்கு ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, அந்த இடம் அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது, அந்த சூழல் நல்லா இருக்குது, அங்கே இருக்கிற மக்களுடைய பார்க்குறோம் பழகிறோம் தெரிஞ்சவங்க சிரிக்கிறோம், அந்த மாதிரியான வேறு பல விஷயங்களுக்காக வேண்டி நான் போகிறேன்னு ஒருத்தர் போனால் தப்பில்லை. ஆனால் நன்மை கூடுதலாக கிடைக்குங்கிற கோணத்தில் போனால் மட்டும்தான் தப்பு. அதைத்தான் ரசூலுல்லாஹ் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அதிகப்படியான நன்மைகள் என்று எதிர்பார்த்து நீங்கள் நன்மையை நோக்கி ஒரு பள்ளிக்கு டிராவல் பண்ணி போறதா இருந்தா, இங்க போனா நல்லது அப்படின்னு போறதா இருந்தா, நீங்க காபாவுக்கு போகலாம், பைத்துல் முகத்தஸ்க்கு போகலாம், நீங்கள் மஸ்ஜித் நபவிக்கு போகலாம். இது தவிர வேற உலகத்துல வேற பள்ளிகளுக்கு நீங்க போக முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் ஆர்டர் போட்டாங்க. அந்த மாதிரி உணர்வு மட்டும் இல்லாம வேறு மாதிரியான உணர்வுகள், வேற தேவைகள் பூர்த்தி ஆகுதுங்கிற கோணத்தில் போனால் மார்க் அடிப்படையில் அது ஒன்றும் குற்றமாக ஆகாது. ஃபர்வேஸ் முஷரஃப் திருவாரூர் மாவட்டம் வாழ்க்கையிலிருந்து கேட்குறாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் மறுமை நிலை என்ன? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 40 ஆண்டுகளுக்குள் மரணித்தவர்களின் மறுமை நிலை என்ன? குறிப்பாக நபியின் தாய் தந்தையுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுடைய நிலையெல்லாம் அல்லாஹ் மறுமையில தீர்ப்பளிப்பான். நம்ம அது குறித்து எந்த தீர்ப்பையும் நாம சொல்ல முடியாது. நபிமார்கள் எல்லா சமூகத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அதை நாம நம்பணும். எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டி அனுப்பாம இருந்ததே இல்லை என்று குர்ஆன் பேசுகிறது. அதனால அல்லாஹ் லா யலில்லு ரப்பி வலா யன்சா, இறைவன் வழி தவறவும் மாட்டான், எதையும் மறக்கவும் மாட்டான். மூசா நபி இடத்துல கேட்டாங்கல்ல, அவங்க சொன்ன அதே பதில் தான் ஃபிரௌன் கேட்டான். இப்போ நீங்க சொல்றீங்க அல்லாஹ் தான் வணங்கணும், மற்ற யாரையும் வணங்க கூடாது ஏகத்துன்னு சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா பாட்டெல்லாம் போய் சேர்ந்துட்டான. ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, முந்தி சென்ற சமூகத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப மூசா நபி என்ன சொன்னாங்க? கால இல்முஹா இன்த ரப்பி ஃபி கிதாப், அது பற்றிய ஞானம் என் இறைவனிடத்திலே அவனுடைய பதிவேட்டிலே இருக்கிறது. லா யலில்லு ரப்பி வலா யன்சா, அவன் வழி தவறவும் மாட்டான், எதையும் மறக்கவும் மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அல்லாஹ் மறுமையில தீர்ப்பளிப்பான், அதை குறித்து நாம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியான நீதியான தீர்ப்பு வழங்குவான். ஒண்ணு, நபியினுடைய தாய் தந்தை குறித்து அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகளாருடைய தாய் தந்தை அவங்க முஸ்லீமாக இருக்கல, இஸ்லாமிய வாழ்க்கை வாழல. நபிகளார் இடத்துல ஒரு மனிதர் தன்னுடைய தந்தை எங்கன்னு கேட்டாரு. அவர் நரகத்துல முஷ்ரிக்கா முறையில மரணிச்சதுனால நரகத்துல இருந்தாங்க, அபூக்க ஃபின்னார்னாங்க. கவலையோடு போகும்போது அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அபீவா அபூக்க ஃபின்னார், உங்க வாப்பா மட்டும் இல்லப்பா எங்க வாப்பாவும் அங்கதான், ஏன்னா அவரும் முஸ்லீமா வாழல என்கிற கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி பாக்குறோம். அவங்க அம்மாவை பத்தியும் சொன்னாங்க, உம்மி, எங்க அம்மாவுக்கு பாவங்களை மன்னிச்சிடணும்னு நான் துவா கேட்கறதுக்கு அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்டேன். அம்மாவுக்காக பாவ மன்னிப்பு கேட்க அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்டேன். அல்லாஹ் அதுக்கு மறுத்துட்டான். அப்ப நான் திரும்ப கேட்டேன், நான் அசூர கபரஹா, தாயுடைய கபரை ஜியாரத்து செய்யறதுக்கு அனுமதி கொடுன்னு அல்லாஹ் இடத்துல கேட்டேன். அதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். நீங்களும் கூட கபர்களுக்கு ஜியாரத்துக்கு செல்லுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு பாக்குறோம். அப்போ அல்லாஹ் தாயின் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பதற்கு எதுக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு தடை விதிச்சான்? யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியாது? முஷ்ரிக்குகளுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. மற்ற யாருக்கு வேணாலும் பாவ மன்னிப்பு கேட்கலாம் தானே. மாக்கானலின் நபியி வல்லதீன் ஆமனும் அஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிக்கீன், எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரோ இறை தூதரோ யாரா இருந்தாலும் முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படின்ற காரணத்தினாலதான் அவங்களுடைய தாய்க்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான அனுமதியை வழங்கலை என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வகையிலையும் தாய் தந்தையரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலை இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை என்பதற்கான சான்றுகள் நபிகளாருடைய போதனைகள் இருந்தே நமக்கு கிடைக்கிறது. நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால நிகழ்ச்சியத்தோடு நாம நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்க விரும்புறவங்க இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர், முகவரியோடு தெளிவாகவும் சுருக்கமாகவும் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.